நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அனைவருக்கும் ஈஸ்டர் நல் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளை நான் முன்பு சொன்னது போல பரிசுத்தத்தோடு கொண்டாடுங்கள். தேவ வல்லமையினால் நிரப்பப்படுவீர்கள். ஏப்ரல் மாத வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளுக்குரிய தேவ செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏப்ரல் மாத வாக்குத்தத்தம் எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். தமிழ் பைபிளில் 599 599வது பக்கம். எஸ்ரா சாப்டர் 8 verse 22. அதோட மத்திய பகுதியில் இருக்கிற அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த மாத வாக்குத்தத்தமாய் நாம் எடுத்துக்கொள்வோம். நான் இந்த வேத பகுதியை வாசிக்கிறேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். இதன் பிறகு வருகிறது தான் நம்முடைய வாக்குத்தத்தம். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. யாவரும் சேர்ந்து இந்த பகுதியை சொல்லுவோமா? எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. வசனத்தின் மீது கருத்தை வைத்து பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தினால இந்த 4வது மாதத்தின் முதல் பரிசுத்த நாளில் இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்தரித்து கொள்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனுடைய கரம் உம்மை தேடுகிற எங்கள் மேலும் எல்லார் மேலும் எங்களுக்கும் எல்லாருக்கும் அது நன்மையாக இருக்கிற அப்படின்னால அந்த நன்மையை நாங்கள் சுதந்தரித்து கொள்ள, அந்த நன்மையை நாங்கள் அனுபவிக்க, அந்த நன்மையை ருசி பார்க்க தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா தீங்கும் எல்லா தீமைகளும் ஒளிந்தன ஆண்டவரே, அழிந்தன ஆண்டவரே. ஆண்டவர் எல்லா இருளின் ஆதிக்கமும் மாறிப்போனது ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து தேவனுடைய கருத்திலிருந்து அந்த நன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மீது வைத்து நான் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு முறை சத்தமாக சொல்லுவோமா? எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வைத்து தெய்வீக கிருபையும் நன்மையும் தந்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளின் தேவ செய்திக்கு நேராக நான் கடந்து வர விரும்புகிறேன். நாம் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், உயிர்த்தெழுந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டதும் தெரியும், ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டதும் தெரியும், ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததும் எல்லாருக்கும் தெரியும். இருப்பினும் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28, மார்க் 16, லூக்கா 24, யோவான் 20. இந்த 4 புத்தகத்திலும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. சில இடத்திலே விரிவாக இருக்கிறது, சில இடத்திலே கொஞ்சமாய் காணப்படுகிறது. எப்படி ஆயினும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அடக்கம் பண்ணின இடத்திலே அந்த கல்லறைக்கு நேராக மகதலேனா மரியாள் வருகிறாள். அவள் ஆண்டவருக்கு ஒரு நன்றியுள்ள ஒரு ஸ்திரீயாய் காணப்படுகிறாள். ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்களில் எல்லாம் அவரோடு காணப்பட்டாள். அவளுக்குள் இருந்த அசுத்தாவியின் கிரிகளை ஆண்டவர் அப்புறப்படுத்தி அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இப்பொழுது அந்த மரியாள் அதிக இருட்டோடு அதிகாலை வேளையிலே அங்கே ஆண்டவருக்கு சுகந்த வாசனை, அவருடைய சரீரத்திலே சுகந்த வாசனையை கொடுக்கும்படியாய் அவர் அங்கு வருகிறாள். அந்த வாசனை திரவியங்களோடு அவள் வருகிறாள். வந்து பார்க்கிற வேளையிலே அந்த கல்லறையை மூடியிருந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டவராகிய இயேசுடைய சரீரம் அங்கே இல்லை. மாறாக அங்கே தேவ தூதர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். இவள் உள்ளே சென்று பார்க்கிறாள். இயேசு அங்கு இல்லாதபடியினால அவள் வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அழுது கொண்டிருந்தவள்
சீஷர்கள் இருந்த அறைக்கு நேராய் செல்லுகிறாள். அங்கு போய் சொல்லுகிறாள், இப்படி இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையில் அவர் இல்லை, காணோம், யாரோ அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்ல, பேதுருவும் யோவானும் அந்த ஸ்திரீயோடு ஓடி வருகிறார்கள் கல்லறைக்கு. அவர்களும் வந்து பார்க்கிறார்கள். அவர் எதை நினைத்து வந்தார்கள் என்றால், ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா அதை பார்க்கத்தான் வந்தார்கள். இயேசு அங்கு இல்லை, திரும்பி சென்று விட்டார்கள். ஆனால் இந்த ஸ்திரீயோ அந்த காலை வேளையிலே, அந்த இருள் சூழ்ந்த வேளையிலே அந்த தோட்டத்திலே நின்று, அந்த கல்லறை தோட்டத்திலே நின்று அவள் அழ ஆரம்பிக்கிறாள். இயேசுவை காணோம் என்று அவள் அழ ஆரம்பிக்கிறாள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவள் அழுது கொண்டிருக்கிற வேளையிலே அங்கு ஒரு சத்தம் கேட்கிறது. ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய் என்று ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் அவளுக்கு புரிந்த சத்தமாக இருந்தாலும், கேட்ட சத்தமாக இருந்தாலும், பழகின ஒரு சத்தமாக இருந்தாலும், அவள் அந்த கல்லறை பக்கத்திலே பயத்தோடு நின்று கொண்டிருந்தபடியால் இந்த சத்தத்தை அவள் உணர முடியவில்லை. உடனே அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைக்கவில்லை, இந்த தோட்ட காவலாளி என்று நினைத்து அவரோடு பேச ஆரம்பிக்கிறாள். ஆனால் அவளுக்கு வருகிற பதில் இயேசுவிடமிருந்து வருகிறது. அதனால் அவள் இயேசு என கண்டுகொண்டாள். கண்டது மட்டுமல்ல, அவள் சீஷர்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்க முதல் சுவிசேஷகியாய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு முதல் சுவிசேஷகியாய் அவள் சொல்லுகிறாள். இயேசுவை கண்டேன் என்று சொல்லுகிறாள். இந்த சம்பவத்துக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் வேறு, அதை வருகிற நாட்களிலே நாம் சிந்திக்கலாம். ரோமர் 1:5, ரோமன்ஸ் சாப்டர் 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்றும், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இயேசு மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவர். அது எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். இரண்டாவதாக, அவர் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி பிதாவுடைய குமாரன், தேவனுடைய சுதன். மூன்றாவதாக, அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். இந்த மூன்று காரியங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது, இயேசுவின் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இயேசு மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். ஒரு வசனம் சொல்ல முடியுமா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரு வசனம். ஞானஸ்நானம் எடுத்தவுடனே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். மூன்றாவதாக, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர். அது பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை மரியாள் வெளிப்படுத்துகிறாள். அதற்கு முன்பாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதை சொன்ன காரியத்தை குறித்தும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 1 17-18. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனமும். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, கவனித்துக் கொள்ளுங்கள், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் முந்தினவரும்
பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். 18வது வசனம், மரித்தேன், நான் மரித்தது உண்மை, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். போதும். மரித்தேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இன்னொருவர் சொல்லவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். நான் மரித்தேன், நான் மரித்தேன். என்னை பிடித்து கொண்டு போய் கெத்சமனே தோட்டத்திலிருந்து பிடித்து கொண்டு போய் ராஜா அரண்மனையில் என்னை விசாரித்து பரபாசை விடுதலை செய்து என்னை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறைந்து என்னை கொலை செய்தார்கள், என்னை கொன்று போட்டார்கள். என் ஜீவனை நான் பிதாவுடைய கருத்தில் முடிந்தது என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். அதன் பிறகு கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணினார்கள். நான் சொல்லியிருந்தேன், 3ஆம் நாளிலே நான் உயிர் தழுவேன் என்று. அதன்படி மரித்தேன். இப்பொழுது நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாகவே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம், ஜான் சாப்டர் 11, 11ஆம் அதிகாரம் 21 முதல் 25 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 11, 21 முதல் 25 வரைக்கும். இயேசு அதிகமாய் நேசித்த ஒரு குடும்பம், லாசரு, மார்த்தாள், மரியாள், அந்த 3 பேரும் இருந்த குடும்பம். இங்கே லாசரு மரித்து விடுகிறான். லாசரு மரித்த பிறகு மரியாளும் சொல்லுகிறாள், மார்த்தாளும் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறார்கள்? 21வது வசனம், மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவரே, நீர் இங்கே இல்லை, அதனால தான் என் சகோதரன் இறந்துட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனாலும் அவள் சொல்கிறா, 22வது வசனம், இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்து அருளுவார் என்று அறிந்திருக்கிறேன். நீர் கேட்டீர்னா தேவன் நிச்சயமாய் உமக்கு கொடுப்பார். இப்போ என் சகோதரன் உயிரோடு காணப்பட வேண்டும், உயிரோடு இருக்க வேண்டும், உயிரோடு வர வேண்டும். அவனை கல்லறையில் வைத்தாங்க, அது நாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் நீர் எதை கேட்டாலும் அதை பிதா உமக்கு தருவார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். நாம் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் இயேசுவின் மூலமாய் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். எதுவானாலும் தருவார். அவர் தர சுத்தமுள்ளவராக இருக்கிறார். உடனே இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்து இருப்பான் என்றார். ஆனால் இவருடைய விசுவாசத்தை பாருங்க. முதல்ல நீர் கேட்டால் தேவன் இதை தருவார் என்று சொல்லுகிறாள். 2வது சொல்லுகிறாள், அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்கிறாள். முதல்ல சொல்கிறா, நீர் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் தருவார். ஆனால் இப்போ சொல்கிறாரு அவன் எழுந்திருப்பான்னு. ஆனால் அவன் எப்போ உயிர்த்தெழுப்பானா, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவன் உயிர்த்து எழுந்து இருப்பான் என்று. 25வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். வசனத்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், பிழைப்பான். இவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. அர்த்தம் தெரியாமல் சில வேளையில் அதை வேறு விதமாக நினைக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன். நீ என்ன விசுவாசித்தீன்னா நீ உயிர்த்தெழுவாய், நீ ஜீவனை பெற்றுக்கொள்வாய். மரியாளிடம் இதை சொல்லுகிறாள்.
அவ்வளோ சந்தேகத்தில் இருக்கிறாள். முதல்ல ஓரளவு விசுவாசத்தோடு சொல்லுகிறாள், நீர் கேட்டுக்கொள்வது எதுவோ தேவன் அதை உமக்கு தந்து அருளுவார். இரண்டாவது சொல்லுகிறார், அவன் கடைசி நாளிலே அவன் உயிர்த்தெழுந்து இருப்பான் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை குறித்து தான் தியானிக்கப் போகிறோம். நானே உயிர்த்து எழுதலும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலுமாயிருக்கிறேன், நானே ஜீவனுமாயிருக்கிறேன். கழிந்த வெள்ளிக்கிழமை சொன்ன அந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாய் மறுபடியுமாய் நான் வைக்க விரும்புகிறேன். ரோமர் 7:24. ரோமர் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், மனம் போன போக்கிலே நடந்து, மனம் போன போக்கிலே வாழ்ந்து, உலகத்தின் மாயையிலே சிக்கி, உலகத்தின் அசுத்தத்திலே வாழ்ந்து, பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டமோ இல்லாவிட்டால் வேறு சில காரியங்களோ சரீரத்திலே பாடுகள் வருகிற வேளையிலே அவன் சொல்லுகிறான், நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிறான். இதுவரைக்கும் அவன் ஆடின ஆட்டம், பேசின பேச்சு, நடந்த வாழ்க்கை, கடந்த வாழ்க்கை, அவனுடைய போக்கு, இதெல்லாம் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கலாம், சமாதானத்தை கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு மனிதன் விரும்புவதும் அதுதான். என் ஜீவிய காலம் முழுவதும் நான் சமாதானம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று. நீ சமாதானத்தை கொடுக்கும் சமாதான பிரபுவிடம் நீ வராவிட்டால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த சமாதானம் இருதயத்தில் இருந்தால்தான் சரீரத்திலே சுகம் வரும். சுகம், வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற வேளையில் வியாதி என்று நினைத்துக்கொள்வோம், ஓடுகிறான், மருத்துவர்களை தேடி ஓடுகிறான். இல்லாவிட்டால் தானே தனக்கு வைத்தியம் செய்து கொள்ளுகிறான். முடிவு நிர்பந்தமான ஒரு நிலைமை, பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. முடிவிலே சொல்லுகிறான், என் சரீரம் மரணத்துக்கு நேராக செல்லுகிறது, இது மரண சரீரமாய் மாறிவிட்டது. யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் என்னை விடுதலையாக்குவார்? வேதத்தை பார்க்கிற வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலே, புதிய ஏற்பாடு புஸ்தகத்திலே, இயேசுவின் காலங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மரண சரீரத்திலிருந்த எத்தனையோ பேருக்கு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவரை தேடி வந்த அத்தனை பேருக்கும் இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். சரீரம் நாற்றம், சரீரத்திலே புண், சரீரத்திலிருந்து வருகிற அந்த அந்த புண்களிலிருந்து வருகிற தண்ணீர் வெளியே ஜனங்களை பார்க்க முடியாதபடி தங்களை மறைத்து கொண்டிருந்த குஷ்டரோகிகள் இயேசுவிடம் வந்த வேளையில் இயேசு சுகம் கொடுத்தார். எனக்கு சுத்தம் உண்டு, நீ ஒரே ஒரு வார்த்தை, நீ சுத்தமாகு, சுத்தமாகு. காரணம், அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார், உயிரை கொடுக்கிறார், அவனுக்கு மறுபடியுமாய் ஒரு ஜீவனை கொடுக்கிறார், அவன் ஜீவனை பெற்று காணப்படுகிறான். என் அன்பு சகோதர சகோதரியே, இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள்? எப்படி காணப்படுகிறீர்கள்? ஒரு நிர்பந்தமான ஒரு மனுஷன் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே மனதிலே நினைத்தாலும் கூட, மற்றவரிடம் சொல்ல வேண்டாம், உங்கள் மனதிலே நினைத்தாலும் கூட அந்த மரண சரீரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். உயிர்த்தெழுந்து ஆண்டவர் வேத வசனத்தின்படி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அதன் பிறகு ஒரு வார்த்தை வருகிறது, அதுதான் முக்கியம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன், முதல்ல தன்னை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நீ என்னை விசுவாசிக்கணும். விசுவாசத்தோடு என்னட்ட வந்தியண்ணா நீ மரித்தாலும் பிழைப்பாய். எவ்வளோ அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கார். சுவிசேஷ புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் படிச்சிருப்பீங்க. எவ்வளவு காரியங்களை, அற்புதமான காரியங்களை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் உயிர் கொடுக்கிறவர். நான் உயிர் தெழுந்திருக்கிறேன், உயிர் தெழ போகிறேன், உயிர் தெழுந்திருக்கிறேன். நான் ஜீவனை கொடுக்கிறேன். நீ உன் மரண சரீரத்திலிருந்து தான் உன்னை விடுதலையாக்க நான் வல்லவராயிருக்கிறேன், வல்லவராயிருக்கிறேன். இயேசுவிடம் வந்தால், இயேசுவை நோக்கி கூப்பிட்டால்,
இயேசுவிடம் உன்னை அர்ப்பணித்தால் நிச்சயமாய் உன் வாழ்க்கை மாறும். அதன் பிறகு நீ நிர்பந்தமான ஒரு மனிதன் கிடையாது. நீ இயேசுவால் விடுதலை பெற்ற ஒரு மனிதன். உயிர்த்தெழுதல், உயிர்ப்பித்தல், சாவுக்கு ஏதுவான பாவ சரீரத்தை இயேசு உயிர்ப்பிக்கிறார். பாவத்துக்கு ஏதுவான பாவ சரீரத்தை இயேசு உயிர்ப்பிக்கிறார். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எவ்வளவு அருமையாய் கர்த்தர் சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் சாவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிற ஒரு சரீரத்தை தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் உயிர்ப்பிப்பார் என்றால் அவர்தான் உண்மையான தெய்வம். அவரை போல வேறு ஒருவரும் இல்லை. இந்த தேவனை பெற்ற ஜனங்கள், இந்த தேவனை கண்டுகொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள், நிச்சயமாய் பாக்கியவான்கள். இயேசுவை மரித்தோரிலிருந்து பிதா எழுப்பினது போல கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நாள் குறித்தாலும் கூட கர்த்தர் அதை தலைகீழாய் மாற்ற வல்லவராயிருப்பார். இருக்கிறார், தலைகீழாய் மாற்றுவார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. உங்களில் வாசமாயிருக்கிற அந்த பிதாவின் ஆவி, இயேசுவின் ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அதற்காகத்தான் இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். எல்லாராலும் கைவிடப்பட்டு முடிவை தேடிக்கொண்டிருக்கிறாயோ? இதுதான் நான் நினைத்த முடிவு. உன் முடிவை கர்த்தர் ஆரம்பமாய் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசு உனக்காக உயிர்த்தெழுந்தார் சகோதரனே. சாவுக்கு ஏதுவான உன் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். இயேசு வல்லவராயிருக்கிறார். இயேசு உலகிலே சுற்றி திரிந்து நன்மை செய்ய இன்றைக்கும் அவர் ஆவலோடு இருக்கிறார். இயேசுவை கூப்பிடுவாயா? இயேசுவை கூப்பிடுவாயா? ஆண்டவரே, சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக, மரித்து கொண்டிருப்பவர்களை இயேசு உயிர்ப்பிக்கிறார். முதலாவது, சாவுக்கு ஏதுவான சாவுக்கு ஏதுவான மரண சரீரத்தை தேவன் இயேசு உயிர்ப்பிக்கிறார். இரண்டாவது, மரித்து கொண்டிருப்பவர்களை இயேசு உயிர்ப்பிக்கிறார். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்து போனவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமம் ஒரு மனிதனை உச்சம் தலையிலிருந்து ஆண்டு கொண்டு இருக்கிற வேளையில், பாவம் அவனுக்குள் குடியேறி அவனை அலைக்கழித்து கொண்டு அவனை பாவத்துக்குள் விழ வைத்து அவனை அழித்து கொண்டிருக்கிற வேளையில், அதனால மரித்தவர்களாக இருந்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார். ஒன்று சொல்லலாம், இன்றைக்கு ஆலயத்தில் காணப்படுற நம்மையும் ஆண்டவர் உயிர்ப்பித்தார். ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். ஏதோ ஒரு தேவ செய்தியை கேட்டு, ஒரு தேவ மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு, இல்லாவிட்டால் ஆலயத்தில் சென்று நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்த வேளையில் அந்த அக்கிரமங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார், நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. அவர் அந்த அக்கிரமத்தை பார்க்கவில்லை, அந்த பாவத்தை பார்க்கவில்லை. அவர் பார்ப்பது உங்களை. அவர் உன்னை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். இயேசு ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். பாவி என்று மற்றவர் தள்ளலாம், திருடர் என்று நம்மை ஒதுக்கி வைத்து விடலாம், படிக்காதவன் என்று நம்மை ஒதுக்கி வைத்து விடலாம்.
இல்லாட்டால் வேறு சில காரியத்தில் நீ எதுக்குமே லாய்க்கில்லை என்று சொல்லி வீட்டை விட்டு கூட துரத்தலாம். என் அன்பு சகோதரன், எது நடந்தாலும் கூட கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆயிருக்கிறேன். நான் உன்னை உயிர்ப்பிப்பேன், நான் உனக்கு ஜீவனை தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ செத்து போனாலும் கூட நீ பிழைப்பாய். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் பிழைப்பான். அதான் சொன்னேன், பாவங்களில் வாழ்கிற வேளையில் பாவம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். அக்கிரமம் செய்கிற வேளையில், மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற வேளையில், மற்றவர்கள் படுகிற பாடுகளை பார்க்கிற வேளையில் சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும், அதே அக்கிரமந்தான், அதே பாவம்தான் மரணத்துக்கு நேராய் வழி நடத்துகிறது. மரணத்துக்கு நேராய் வழி நடத்துகிறது. மரித்தவன் போல காணப்படும்படியாய், மற்றவர்கள் பார்த்து பரிதபிக்கும்படியாய் சூழ்நிலை மாறுகிறது. ஆனால் இயேசுவே என்று கூப்பிடுகிற வேளையில் இயேசு விடுதலை தர வல்லவர். மனம் திரும்பு சகோதரனே சகோதரியே, நீ மனம் திரும்பி அந்த அக்கிரமத்தையும் பாவங்களையும் மன்னிக்க இயேசுவிடம் வரும்போது இயேசு தம்முடைய இரத்தத்தால் கழுவி உன்னை சுத்திகரித்து மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்ள அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்வார். சாவுக்கு ஏதுவான பாவ மரண சரீரத்தை இயேசு உயிர்ப்பிக்கிறார். மரித்து கொண்டிருப்பவர்களை இயேசு உயிர்ப்பிக்கிறார். அடுத்தபடியாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிறவர், ஒரு மனிதனுக்கு அல்ல, உலகத்திற்கே அவர் ஜீவனை கொடுக்கிறவர். உலகத்திற்காகத்தான் இயேசு மரித்தார், உலகத்துக்காக தான் இயேசு உயிர்த்தார். ஆமென். யோவான் 6:33, ஜான் சாப்டர் 6 verse 33. இயேசு யார் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஜான் சாப்டர் 6 verse 33. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். வானத்திலிருந்து இறங்கி இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுக்கிற அப்பம்தான் தேவன் அருளிய அப்பம். தேவன் அருளிய அப்பம் யார்? இயேசு சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம். வானத்திலிருந்து இறங்கி வானத்திலே பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உலகத்துக்கு அனுப்பினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை இயேசு உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிறவர். நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த அந்த ஆண்டவரை பற்றி, இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த, உலகத்திற்கு வந்த ஜீவனை கொடுக்கிற ஒரு ஜீவ அப்பமாய் காணப்படுகிறது. நமக்கு ஜீவனை கொடுக்கிற ஜீவ அப்பமாகிய இயேசு நமக்கு உயிர்த்தெழுதல் மூலமாய் ஜீவனுமாய் இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஜீவ அப்பம் அவர், ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்பம் அவர். அந்த அப்பத்தை ருசி பார்த்திருக்கிறோம். அந்த ஜீவனுள்ள அப்பமாகிய இயேசுவை ருசி பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அவரை ஒதுக்கிவிட்டு உலகத்தில் உள்ள காரியங்களை ருசி பார்க்கிற வேளையில் மரணத்துக்கு நேராய் அவன் தள்ளப்படுகிறான். ஆனாலும் கூட பார்த்து கொண்டே இருக்கிறார், கவனித்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், லேகியோன் எத்தனையோ பிசாசு பிடித்தவன். அவனை ஊரை விட்டே துரத்தி விட்டார்கள். அவன் ஊருக்கு வரக்கூடாது. அவனுக்கு உறவுகள் உண்டு, சொந்தம் உண்டு, பந்தம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அவன் வாசம் செய்த இடம் கல்லறை தோட்டம். கல்லறைக்குள் காணப்பட்டான். அவனுக்கு சுய உணர்வு வரும்போதெல்லாம் அவன் ஊருக்கு வர வேண்டும் என்று வாஞ்சித்தவன் வரவிடாமல் அவனை தடுத்து விட்டார்கள். கடைசியாக கற்களால் தன் சரீரத்தை காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் இயேசு வந்து அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவனை ஊருக்கு கொண்டு வந்தார். ஊர் ஜனங்கள் இயேசுவையும் விரட்டி விட்டார்கள். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவராகிய இயேசு மறுபடியுமாய் அவனை பார்க்கும்படியாக சொன்னார். ஊராரே வரவேற்றார்கள். காரணம் என்ன தெரியுமா?
இப்பொழுது அந்த லேகியோனுக்கு விடுதலை கொடுத்த பிறகு, அந்த லேகியோன் இந்த ஊரில் இருந்த பிறகு ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தார்கள். குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தை தன் சொந்த ஜீவனாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு நாள் இயேசுவை பின்தொடருவார்கள். ஆமேன். நான் என் குடும்பத்திற்கு அந்த ஜீவ அப்பத்தை நான் வெளிப்படுத்துவேன். அந்த ஜீவ அப்பத்தை, இந்த ஜீவ அப்பம்தான் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றும் என்று நினைத்து நான் அந்த ஜீவ அப்பத்தை ருசித்து புசித்து நான் வாழ்கிற வேளையிலே அந்த ஜீவ அப்பத்தின் மூலமாய் இயேசுவை வெளிப்படுத்துவேன். என் அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதலும் உனக்கு ஒரு ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நிச்சயமாய் ஜீவ அப்பம் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு அப்பம், நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவ அப்பம், உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம், அது தேவன் அருளிய அப்பம். இன்னும் ஒன்று கூட, ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள், ஜீவனுள்ள தேவனை விசுவாசியுங்கள். இந்த மார்த்தாள் ஆண்டவன் சொல்லுகிறாள், கடைசி நாள் அவன் எழும்புவான். அதுக்கு முன்பாக சொல்லுகிறாள், நீர் கேட்பதை தேவன் கொடுப்பார். விசுவாசம் அற்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறாள். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். செத்து போன ஒருவரிடம் நம்பிக்கை அல்ல, இல்லாவிட்டால் செயலிழந்த ஒருவரிடம் நம்பிக்கை அல்ல. ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். இந்த வசனத்தையே சொல்லிக்கொண்டிருங்க. ஒரு நாள் உங்கள் வாய் புலம்பும், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்தார். நீங்க வசனத்தான் சொல்றீங்க, கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். விசுவாசியுங்கள். 1 தீமோத்தேயு 6:17 அதில் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்லேருந்தே படிங்க. இவ்வுலகத்திலே 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இருப்பாங்க போல இருக்குது. சொல்லப்பட அப்படி சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், நிலையற்ற ஐஸ்வர்யம் இன்னைக்கு இருக்கும், நாளை கரைஞ்சி போயிடும், இன்னைக்கு இருக்கும், நாளை திருடிட்டு போயிடுவான், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வந்துன்னா இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து தப்பித்துக்கொள்ள வழி தேடுவோம். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்க. நாம் அனுபவிப்பதற்கு அவருக்கு தெரியும். நான் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகள், ஒரு சில நன்மைகள் அல்ல, சகல நன்மை. அன்றைக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர் இன்றைக்கும் நன்மைகளை செய்யும்படியாக அவர் சுற்றி திரிகிறார். நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை. எனக்கு கொடுப்பீர் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. ஏன் மீன் கேட்டால் நீர் பாம்பை கொடுக்க மாட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அப்பத்தை கட்ட கல் கொடுக்க மாட்டீர் ஆண்டவரே. நான் உன் பேர் நம்பிக்கையாக இருக்கிறேன் கர்த்தாவே. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். நான் உன் பேரில் நம்பிக்கை வைக்கிறேன் கர்த்தாவே. எத்தனை காரியங்களை எனக்கு செய்து முடித்தீர், இது உமக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நல்ல நாளில், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒன்றே ஒன்று, ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்மேல் ஊற்றும் ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு ஊற்றும் கர்த்தாவே. நான் அவிசுவாசியாக வரக்கூடாது, நான் விசுவாசியாய் வரணும். நான் உம்மை ஏற்றுக்கொள்ளணும். உம்முடைய நாமத்தால் நான் ஆசீர்வதிக்கப்படணும். மட்டும் இல்லை கர்த்தாவே, நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்னை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே. நிச்சயமாய் அந்த ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை வையுங்க. சகலவித நன்மைகளையும், சகலவித
சம்பூர்ணத்தையும் அந்த கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விசை நாம் எழுந்து நின்று ஜெபித்து நம்மை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் தந்த வாக்குத்தத்த பகுதியும் அதுதான். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது. ஆண்டவரை தேடுவோமா? ஆண்டவரை தேடுவோமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தேடுவோமா? இயேசுவே எங்கள் மத்தியில் வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, ஒரு விஷயங்களை நோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக நம்முடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை தகப்பனே எங்கள் பாவங்கள் எங்கள் அக்கிரமங்கள் தடையாயிருக்குமாயின் ஆண்டவரே தயவாய் மன்னியும் ஆண்டவரே, தயவாய் மன்னிக்கும்படியாக கேட்கிறோம் கர்த்தாவே. மன்னித்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் அப்பா. எங்கள் குடும்பத்திற்கு நாங்கள் முதலாவது ஒரு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. திருச்சபைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். இந்த உலகத்திற்கு இந்த தேசத்திற்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் கர்த்தாவே. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய புதிய வல்லமை ஆண்டவரே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னீரே ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை எங்கள் மேல் ஊற்றும்படியாய் கேட்கிறேன் ஆண்டவரே, எங்கள் மேல் ஊற்றும்படியாய் கேட்கிறேன். எங்கள் நாடின் நரம்புகள் எலும்புகள் சதைகள் சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றிலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும்படியாய் கேட்கிறேன் கர்த்தாவே. இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொல்லுகிறீரே, அதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்மையின் தேவனுடைய கருத்தில் அதிசயமும் அற்புதம் செய்கிற ஆண்டவருடைய கருத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு கர்த்தாவே இந்த மரண சரீரத்திலிருந்து ஒரு விடுதலை தந்த தேவன், எங்கள் ஆவியிலே ஒரு விடுதலை தந்த தேவன், மாம்சத்திலே ஒரு விடுதலை தந்த தேவன், எல்லாவற்றும் ஒரு விடுதலை தந்த கர்த்தாவே, ஜெயத்தோடு உம்மை ஆராதிக்க துதிக்க, ஜெயத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கும் தகப்பனே விசேஷமாய் ஆண்டவரே உம்முடைய மாம்சத்திலும் உம்முடைய இரத்தத்திலும் நாங்கள் பங்கெடுக்கிற வேளையில் தகப்பனே ஒரு உன்னதத்தின் அபிஷேகம், ஒரு உன்னதத்தின் வல்லமை, இதுவரை கண்டிராத பெற்றிராத அந்த மகிமை, அந்த மாட்சிமை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் அனுக்கிரகம் செய்யும், பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லுவோமா? இருதயத்தின் மீது கருத்தை வைத்தின் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.